வெல்கம் டு உள்ளூர் சமையல். உள்ளூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். இன்றைக்கி ரெசிபி வந்து சிக்கன் தந்தூரி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம் வாங்க. சிக்கனுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். முதல்ல மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் கலருக்காக. சீரகத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், தந்தூரி சிக்கன் பவுடர் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன். இப்போது இந்த மசாலாவுக்கு லெமன் ஜூஸ் வந்து நான் 2 சின்ன லெமன் எடுத்திருக்கேன். பெரிய லெமனாக இருந்தால் 1 லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸு 1 ஸ்பூன். அடுத்ததாக மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் போட்டிருக்க காரம் வந்து மீடியமான காரம் தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போது தயிர் 1 கப்பு தயிர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, கெட்டி தயிராக இருக்கணும். ஓரளவுக்கு நல்லா எல்லா மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க, ஏன்னா நான் அந்த சிக்கனுக்கு ஃபுல்லாக தடவி விடணும். அந்த அளவுக்கு மசாலாவை அந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் போட்டு நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி போட்டால் ரொம்ப நல்லா ரிச்சான ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ சிக்கனில் இந்த மசாலாவை சேர்த்துடலாம். இந்த சிக்கனில் வந்து நல்லா நான் டீப் கட் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக போகிற அளவுக்கு நல்லா மசாலாவை தடவி விட்டுக்கோங்க. ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன், அதை வந்து 8 பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்லா அதுக்குள்ளே ஃபுல்லாக நல்லா உள்ளெல்லாம் அந்த கட் கொடுத்துருக்க உள்ளே ஃபுல்லாக நல்லா மசாலாவை நல்லா சேர்த்துக்கோங்க. லெக் பீஸு 2 தை பீஸ் எடுத்திருக்கேன். விங்கோடு சேர்த்து 2 பீஸு. எல்லாத்தையும் நல்லா மசாலாவை நல்லா தடவி விட்டுக்கோங்க. உள்ளெல்லாம் நல்லா தடவி விடுங்க. இந்த கட் பண்ண இடத்துக்குள்ளெல்லாம் நல்லா தடவி விட்டிங்கன்னா மசாலா நல்லா ஊறிடும். இப்போ எல்லா பீஸையும் நல்லா மசாலா போட்டு நல்லா ஊற வச்சாச்சு. இது அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸாவது ஊறினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலாவோடு நல்லா ஊறி இருக்கும். ஒரு 6 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 6 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா மசாலா நல்லா ஊறிடுச்சு. அடுத்ததாக நம்ம தந்தூரி செய்கிறதுக்கு அடுப்பு ரெடி பண்ணிடலாம். ஸ்கொயர் ஷேப் ட்ரம் எடுத்துக்கோங்க. அந்த ட்ரம்மு கீழே ஃபுல்லாக நல்லா மணல் கொட்டிடுங்க. நல்லா மணல் கொட்டினதும் அதுக்கு மேலே வந்து இந்த கறி துண்டுகள் சார்கோல் ஃபுல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஒரு கொட்டாங்குச்சியில் கொஞ்சம் கற்பூரம் போட்டு நல்லா கொளுத்தி விடுங்க. அந்த சார்கோல் ஃபுல்லாத்தையும் மேலே போட்டுகிட்டே இருங்க. போட்டுகிட்டே அந்த கறி துண்டு எல்லாமே நல்லா எரியணும். நல்லா ஊதி விடுங்க. ஊதி
நல்லா நெருப்பு வந்ததும் நல்லா விசிறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சமமாக ஃபுல்லாக நல்லா எரிஞ்சிரும். நெருப்பு ஃபுல்லாக வந்துடும். கொஞ்சம் கண்டினியூஸாக கொஞ்சம் விசிறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. தணல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா விசிறி விட்டுட்டே இருந்திங்கன்னா அந்த அடுப்புக்கறி நல்லா எரிஞ்சிரும். அந்த அனல் சூட்லேயே தான் வந்து இப்போ நம்ம தந்தூரி செய்ய போகிறோம். நல்லா எரிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு மேலே வந்து க்ரில் வைக்கணும். அந்த க்ரில்லில் வந்து நான் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறேன். இந்த க்ரில் எதுவும் வாங்கலை, எல்லாமே வீட்டில் இருக்கிறத வச்சு நாங்கள் இந்த தந்தூரி செய்கிறோம். அது மேலே செட் பண்ணிட்டோம் அந்த அடுப்பு மேலே. இப்போ பாருங்கள் நல்லா தணல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ தந்தூரி செய்கிறதுக்கு அடுப்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா அனலாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இப்போது ஒவ்வொரு பீஸாக அந்த க்ரில் மேலே வச்சிடலாம். இது ரொம்ப நைட்டில் செய்யும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த தணல் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அது மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா க்ரீஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஆயில் முதல்ல நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் போட்டு அதையும் நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் மேலே எல்லா பீசஸ் மேலேயும் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிவிடுங்க. அது அப்படியே அந்த தணல்லே நல்லா சிக்கன் நல்லா ரெடி ஆகிட்டே இருக்குது. நல்லா ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. அதை அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. அந்த தந்தூரி சிக்கன் 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உள்ளூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் செய்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கி சாப்பிட்றதோட நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோடு சாப்பிடும்போது நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ. Thank you.